கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் முதல் முனையத்தில் கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட லக்கேஜ் கையாளும் அமைப்பு கோளாறு குறித்து போக்குவரத்து அமைச்சு வெளிப்படையான விளக்கமளிக்க வேண்டும் என பரிகாத்தான் நேஷனல் வலியுறுத்தியுள்ளது. இச்சம்பவத்தால் லக்கேஜ்களை பெறுவதில் சுமார் 4 மணி நேரம் வரை தாமதம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து இது ஒரு தனிப்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினை அல்ல என்றும், பொது போக்குவரத்து துறையில் நிலவும் முறையற்ற பராமரிப்பு மேலாண்மை பலவீனத்தை காட்டுவதாகவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தக்கியுடின் அசான் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையில் இந்த விவகாரம் குறித்து மலேசிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் CAAM விசாரணை தொடங்கியுள்ள நிலையில் மலேசியா ஏர்போர்ட்ஸ் நிறுவனத்தின் மீது அபராதம் விதிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமைச்சின் தலைமைச் செயலாளர் தலைமையில் இன்று நடைபெறவுள்ள அவசர கூட்டத்தில் இத்தகைய பேரிடர் காலங்களில் பயணிகளுடனான தகவல் தொடர்பு, அவசர கால செயல்பாட்டு நடைமுறைகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.